நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ல் இருந்து ராசிநாதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. குரு சுக்கிரன் 2 பேருமே 6, 8 அமைப்புகளில் இப்போது உட்கார போகிறாங்க. இதில் என்ன ஒன்று, ராசிநாதன் பணத்தை தரக்கூடிய, குடும்பத்தை அமைதியை தரக்கூடிய, சொல் பலிக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அவரை இந்த ஆடி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவும் பார்க்க போகிறாரு, சுக்கிரனும் பார்க்க போகிறார். ஆடி மாதம் முழுக்க குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் சுக்கிரன் ஒரு 15 நாட்களுக்கு 6, 8ஆம் இடங்களில் 6ல் குருவும் 8ல் சுக்கிரனும் இருக்கிறது நல்ல விதமான எதிர்பாராத தனலாபம் அப்படியே அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. பெரிய அளவில் இப்போதைக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எல்லா நிலைமைகள்லையும் கடந்த 3 வருஷமாக இருந்து வந்து சோம்பல், துயரம் எல்லாம் விலகும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, பக்கத்து ஊருக்கு போகிறது, பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் இருக்கிறது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி இங்கே வந்துடுறது இருக்கும். இப்படி தலைகளாக தான் நடக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க அங்கே போகிறது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வருதுன்ற மாதிரியாக மாற்றங்கள், குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும். மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, பொண்டாட்டி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், என் பிள்ளைங்க ஒரு பக்கம் கிடக்குது, நான் எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக கொஞ்சம் குடும்பம் எப்போது ஒன்றிணையும், பாட்டி வீட்டில் அல்லது ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்போது சேரப்போகிறோம்ன்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சோம்பல் விலகப் போதுங்க, அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க, எதிர்பாராத நன்மைகள் வரப்போகிறது, எதிர்பாராத பணலாபங்கள் வரப்போகிறது. ரொம்ப நாளாக கொடுத்து வச்சிருந்து ஏமாத்தின ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பயந்துக்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும். அதுக்காக ஷேர் மார்க்கெட்லேயே போய் எல்லாத்தையும் விழுந்துடாதீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி டிக்கெட்டு மாதிரி தான். நம்ம ஒழுங்காக கவனிக்கலைன்னா காசு பணம் போயிடக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆக பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆடி மாதம் பிற்பகுதியில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய அளவில் புகழடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். பிள்ளைகளால் ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றம், சிலர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க, வியாபாரம் ஆரம்பிப்பீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை பெற்றோர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்திலேயே, இந்த தமிழ் புது வருடத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. இன்னொன்று கரெக்டாக சொல்லிடலாம், ஜென்மச்சனியில் ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, கல்யாணமே வேணான்னு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல 2வது திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினருக்கு இந்த ஆடி மாதம்.